அரவிந்தின் சிறிய அறையில் உள்ள மேசை மீது தூசி படிந்த கோப்புகளுக்கு இடையில் அவனது PhD சான்றிதழ் ஒரு ஏளனச் சிரிப்புடன் அவனை பார்த்தது. டாக்டர் அரவிந்த் வி, தியரட்டிக்கல் பிசிக்ஸ். அந்த பெயருக்கு ஒரு மதிப்பும் இல்லாமல் போய் 2 ஆண்டுகள் ஆகியிருந்தது. பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பதவி எழுந்த பிறகு நிரந்தர வேலைக்கான அவனது தேடல் எங்கும் எட்டவில்லை. இவ்வளவு படித்த உனக்கு இங்கு என்ன வேலை? ஏதாவது அமெரிக்காவுக்கு போகலாமே என்று இருந்தது கடைசியாக கலந்து கொண்ட நேர்காணலில் உள்ள கேள்வி. அம்மாவின் தொலைபேசி வந்ததும் அவனது சிந்தனைகள் துண்டிக்கப்பட்டன. மகனே, இங்கு வேலையாட்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். மகளின் திருமண விஷயம் பேசுவதற்கு புரோக்கர் நாளை வருவதாகச் சொல்லியிருக்கிறார். அம்மாவின் வார்த்தைகளில் உள்ள உதவியற்ற தன்மை அவனது நெஞ்சில் ஒரு சுமையாக அழுத்தியது. அன்றைய செய்தித்தாளின் வகைப்பிரிவு பகுதியில்தான் அரவிந்த் அந்த விளம்பரத்தை கண்டான். பிரபல தொழிலதிபரின் மகனுக்கு டியூஷன் கொடுக்க பேராசிரியருக்கு வாய்ப்பு. உயர் சம்பளம் பேராசிரியர். அந்த வார்த்தை அவனை உற்று பார்த்தது. ஒரு பொய். ஆனால் முன்னோக்கி செல்லும் வழியை திறக்க சில சமயம் அப்படி ஒரு சாவி தேவைப்படும். ஒரு நீண்ட பெருமூச்சுடன் அவன் அந்த எண்ணுக்கு அழைத்தான். பத்மதளம் என்ற பெயர் செதுக்கப்பட்ட மாபெரும் வாயில் கடந்து உள்ளே நடக்கும்போது அரவிந்தின் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. வீட்டின் மகிமை அவனை ஒரு சிறு உயிரினமாக மாற்றியது. ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்திருக்கும்போது தொழிலதிபர் கோபாலன் மேனோனின் கம்பீரமான முகமும் உலக அனுபவம் இல்லாத அவரது மனைவியின் புன்னகையும் அவன் கண்டான். ஆனால் அவனது கண்களை ஈர்த்தது கோபாலன் மேனோனின் மகள் அஞ்சலியில் இருந்தது. 25 அல்லது 26 வயது தோன்றும் கூர்மையான கண்களும் யாரையும் கலங்காத பாவமும் கொண்ட ஒரு பெண் குழந்தை. அரவிந்த் எந்த கல்லூரியில் பேராசிரியர்? அஞ்சலியின் கேள்வி ஒரு ஆயுதம் போல ஓடி வந்தது. அவன் தடுமாறினான். மனதில் தயாரித்து வைத்த பொய்யை வெளியே எடுத்தான். சிட்டி யூனிவர்சிட்டி பிசிக்ஸ் துறை. ஆன்லைனில் எங்கும் சாரின் சுயவிவரம் காணவில்லையே. அவள் லேப்டாப்பில் இருந்து கண்களை எடுக்காமல் கேட்டாள். நான் கொஞ்சம் தனியுரிமை விரும்பும் ஆள். சமூக ஊடகங்களில் ஆர்வமில்லை. அவன் வியர்வையை துடைத்துக்கொண்டு சொன்னான். அவளது முகத்தில் உள்ள சந்தேகம் மாறவில்லை என்றாலும் அப்பாவின் வற்புறுத்தலுக்கு வழங்கி அவர்கள் அவனுக்கு வேலை கொடுத்தனர். படிப்பிக்க வேண்டியது 10ஆம் வகுப்பு மாணவனான ஆதியை. முதல் நாள் ஆதியின் படிப்பு அறையில் நுழைந்தபோது அரவிந்துக்கு புரிந்தது பிரச்சினை குழந்தைக்கு அல்ல, படிப்பிக்கும் முறைக்கு என்று. அவனது கண்களில் நிறைய சலிப்பு இருந்தது. ஒரு கிரிக்கெட் பந்தை எறிந்தால் அது கீழேயே விழுவது ஏன் தெரியுமா? அரவிந்த் கேட்டான். ஆதி ஆர்வமில்லாமல் தலையசைத்தான். அரவிந்த் புன்னகையுடன் ஈர்ப்பு விசையை பற்றியும் ஐசக் நியூட்டனை பற்றியும் ஒரு கதை போல சொல்லத் தொடங்கினான். மெதுவாக ஆதியின் கண்களில் ஒரு பிரகாசம் வருவதை அவன் கண்டான். அதே சமயம் வீட்டின் தனது அலுவலக அறையில் அமர்ந்து அஞ்சலி லேப்டாப்பில் படிப்பு அறையின் சிசிடிவி காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள். புதிய டியூஷன் மாஸ்டரை ஒரு கண் வைக்க வேண்டும் என்பது அவளது முடிவு. அயாளின் நடத்தையில் ஏதேனும் தவறு கண்டால் உடனே அனுப்பிவிடலாம். ஆனால் அவள் கண்டது வேறொன்று. புத்தகத்தில் உள்ள உலர்ந்த கோட்பாடுகளை சொல்வதற்கு பதிலாக உற்சாகத்துடன் கதைகள் சொல்லும், ஆதியை சிரிக்க வைக்கும், அவனது தோளில் தட்டி ஊக்கப்படுத்தும் ஒரு ஆசிரியரை. மாதங்களுக்கு பிறகு ஆதி ஒரு விஷயத்தில் கவனத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதை அவள் முதல் முறையாக கண்டாள். அவளது மனதில் உள்ள சந்தேகத்தின் கருப்பு பாறையில் ஒரு சிறிய விரிசல் விழுந்தது. இருந்தாலும் அயாளின் ரகசியங்கள் அவளை தொல்லை செய்து கொண்டிருந்தன. ஒரு ஞாயிறு மாலை அரவிந்த் ஆதியை படிப்பித்துக் கொண்டிருக்கிறான். திடீரென காலிங் பெல் ஒலித்தது. அஞ்சலியின் அப்பாவின் நண்பர் பேராசிரியர் வர்மாதான் அது. சிட்டி யூனிவர்சிட்டியின் வேதியியல் துறை தலைவர். அஞ்சலி வர்மா அங்கிள் என்று அழைத்து அவரை வரவேற்பதைக் கண்டதும் அரவிந்தின் நெஞ்சு ஒரு கலங்கியது. இதுதான் ஆதியின் புதிய பிசிக்ஸ் பேராசிரியர் அரவிந்த். யூனிவர்சிட்டியில் இருந்து என்று சொன்னான். அஞ்சலியின் அப்பா அவனை அறிமுகப்படுத்த போனான். அரவிந்தின் தொண்டை வறண்டது. பிடிபட்டான். அவன் திடீரென வயிற்றில் கை வைத்து வலித்தான். மன்னிக்கவும் சார், திடீரென ஒரு நெஞ்சுவலி போல. நான் ஒரு வெளியே போய். எவரும் எதுவும் புரிந்துகொள்வதற்கு முன்பு அவன் வேகமாக வெளியே நடந்தான். அஞ்சலிக்கு அப்போது எதுவும் தோன்றவில்லை என்றாலும் பின்னர் அவளுக்கு சந்தேகமானது. ஏன் அந்த அவசரம்? அவள் அன்று இரவு அலுவலக அறையில் அமர்ந்து அந்த நேரத்தின் சிசிடிவி காட்சிகளை ரீவைண்ட் செய்து பார்த்தாள். காட்சிகள் தெளிவாக இருந்தன. பேராசிரியர் வர்மாவை கண்டதும் அரவிந்தின் முகத்தில் மின்னி மறைந்த பயம், தப்பிக்கும் அவசரம், ஒரு திருடனைப் போல படிகளில் இறங்கி ஓடுவது. எல்லாம் அவளது சந்தேகங்களுக்கு இப்போது ஏறக்குறைய உருவமானது. இவன் பேராசிரியர் அல்ல, ஒரு பொய்யன். ஆனால் ஏன்? இவ்வளவு திறமை உள்ள ஒருவன் ஏன் இந்த நாடகம் ஆட வேண்டும்? அவளுக்கு பதில் கிடைக்கவில்லை. அவள் ஆதாரங்களுக்காக காத்திருந்தாள். ஆதியின் தேர்வு முடிவு வந்தபோது எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். கணிதத்திலும் அறிவியலிலும் எப்போதும் மதிப்பெண் குறைவாக இருந்த அவன் சிறந்த வெற்றி பெற்றிருந்தான். கோபாலன் மேனோனின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நமது பள்ளியின் ஆண்டு நாளுக்கு அரவிந்த் சாரை தலைமை விருந்தினராக அழைக்க வேண்டும். என் மகனை சிறந்தவனாக்கிய பேராசிரியரை எல்லோரும் அறிய வேண்டும், அவர் அறிவித்தார்.
அந்த வார்த்தைகளைக் கேட்டு அரவிந்த் உடைந்து போனான். கதையின் முடிவு இதுதான். இவ்வளவு பேருக்கு முன்பு தனது பொய் வெளியே வரும். அன்று இரவு விழாவுக்குச் செல்லும் தயாரிப்புகளுக்கு இடையில் அரவிந்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் ஆதியின் படிப்பு அறையை அடைந்தான். யாரும் காணவில்லை என்று நினைத்து அவன் கண்ணாடிக்கு முன்பு நின்று தன்னிடம் சொன்னான், கடவுளே, இந்த ஏமாற்றை நான் எப்படி முடிப்பேன்? அந்த பாவம் குழந்தையிடமும் பின்னர் அஞ்சலியிடமும் நான் இந்த துரோகம் செய்யக்கூடாது. அவர்களது நம்பிக்கையை நான் உடைத்தேன். அவனது குரல் தடுமாறியது. அவனிடம் பேசுவதற்காக அறைக்கு வந்த அஞ்சலி கதவில் ஒரு நிமிடம் நின்றாள். இடநாழியில் உள்ள மானிட்டரில் அறைக்குள் உள்ள காட்சியும் ஒலியும் தெளிவாக அவள் கண்டாள், கேட்டாள். அவனது குற்ற ஒப்புதல் அவளது இதயம் வலித்தது. ஆனால் கோபமல்ல, ஒரு வகை இரக்கமே அவளுக்கு தோன்றியது. அவள் அறைக்குள் நுழைந்தாள். அவளது கால் சத்தம் கேட்டு அவன் அதிர்ச்சியுடன் திரும்பினான். அவளது கண்களில் கோபமில்லை, வலி இருந்தது. ஏன் அரவிந்த்? அவள் அமைதியாக கேட்டாள். அந்த கேள்விக்கு முன்பு அவன் உடைந்து போனான். அவன் எல்லா உண்மைகளையும் திறந்து சொன்னான். தனது கல்வி, வேலை கிடைக்காத ஏமாற்றம், வீட்டு நிலை, இறுதியில் இந்த பொய் சொல்ல வந்த சூழல். எல்லாம் விஷயம் தெரிந்த கோபாலன் மேனோன் கோபத்தால் நடுங்கினார். ஏமாற்று பயல், என் வீட்டில் ஏறி ஏமாற்றுகிறாயா? வெளியே போய் இங்கிருந்து, அவர் கத்தினார். அரவிந்த் தலை குனிந்து அந்த வீட்டிலிருந்து படி இறங்கினான். அப்பா சொன்னது தவறு. மறுநாள் காலை உணவு மேசையில் வைத்து ஆதி வெடித்தான். அரவிந்த் சார் ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னிடம் உண்மை சொன்ன ஒரே ஆள் அவர்தான். எனக்கு படிக்க முடியும் என்ற உண்மை, நான் முட்டாள் இல்லை என்ற உண்மை. உங்களில் யாரும் என்னை இப்படி புரிந்து கொள்ளவில்லை. ஆதியின் வார்த்தைகள் அஞ்சலியின் இதயத்தில் தாக்கியது. அவள் மீண்டும் சிசிடிவி காட்சிகளை சோதித்தாள். இம்முறை சந்தேகத்துடன் அல்ல, உண்மையை கண்டுபிடிக்க. யாரும் காணாத ஆதியின் உடைந்த பொம்மையை ஒட்டி கொடுத்த அரவிந்து தனக்கு கொண்டு வந்த இனிப்பை ஆதியுடன் பகிர்ந்தாது. இரவு தாமதமாக அவனுக்கு குறிப்புகள் தயாரிக்கும் அரவிந்து. கேமரா கண்கள் அவனைப் போல உண்மையான மனிதனை அந்த வீட்டில் கண்டிருந்தது இல்லை. அவள் அரவிந்தை தேடி வெளியே சென்றாள். நகரத்தின் ஒரு முனையில் உள்ள ஒரு சிறிய வாடகை அறையின் முன்பு அவள் அவனை கண்டெடுத்தாள். அங்கே தன் அறையின் சிறு வராந்தையில் அமர்ந்து அவன் 4 ஏழை குழந்தைகளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான், ₹1 கூட வாங்காமல். அவனை கண்டதும் அஞ்சலியின் கண்கள் நிறைந்தன. மன்னிக்கவும், அவள் சொன்னாள், உங்கள் பொய் தவறானது. ஆனால் நீங்கள் ஒரு சரியான மனிதன், ஒரு சிறந்த ஆசிரியன். அரவிந்த் அந்த வீட்டுக்கு திரும்பவில்லை. ஆனால் அஞ்சலியின் உதவியுடன் அவன் சொந்தமாக ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினான். யூரேகா என்று இருந்தது அதன் பெயர். அவனது திறமையை அறிந்த நகரத்தின் ஒரு பிரபலமான தனியார் கல்லூரி அவனுக்கு விரிவுரையாளர் பதவியில் வேலை கொடுத்தது. 1 ஆண்டுக்குப் பிறகு அந்த கல்லூரியின் சிறந்த ஆசிரியர் விருதை ஏற்றுக்கொள்ள மேடைக்கு ஏறும்போது அரவிந்த் சபையில் அமர்ந்திருக்கும் அஞ்சலியை பார்த்து புன்னகைத்தான். அவளது கண்களிலும் அதே புன்னகை இருந்தது. ஒரு சிசிடிவி கேமராவின் காணாத கண் திறந்து கொடுத்த உண்மையின் புன்னகை. ஒரு பொய்யில் தொடங்கி உண்மையில் முடிந்த அவர்களது கதையின் புன்னகை.